ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக மகா பெரியவா அருளி இருக்கிற நமது மதத்தின் பெருமைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் நமது மதத்தின் தனிச்சிறப்பு அம்சமான வர்ண தர்மத்தை பிராமணன் எப்படி சீர்குலைத்தான் அப்படிங்கிற விஷயத்தையும், அதற்கு அதமபட்ச அதாவது குறைந்தபட்ச பரிகாரமாக பெரியவா சொல்கிறதையும் கேட்டோம். அதாவது ஒரு பொது இடத்துல உபநயனமான பிராமண குழந்தைகளுக்கு ஒரு 10 வருஷமாவது வேத மந்திரங்கள் பிரயோக மந்திரங்களையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்கோ. அதுக்கு முன்னால் 8 வயசுலேயே பூனலை போட்டுட்டு இந்த காரியத்தை ஆரம்பிங்கோ அப்படின்னு பெரியவா சொல்கிறான். அதாவது வேத சப்தங்கள் லோகத்தில் என்னென்னைக்கும் நிலைத்து இருக்கும்படியாக பண்ணுறதுல எல்லாரும் இதயபூர்வமாக முனைந்து நின்று காரியத்தில் இறங்கணும். இது இப்போ உள்ள ஜன சமூகம் முழுவதற்கும், பிராமண ஜாதிக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய சகல ஜாதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சமஸ்த லோகத்திலும் உள்ள அத்தனை கோடி கோடி ஜீவ ராசிகளுக்கும் க்ஷேமம் உண்டாவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, தெய்வத்தால் விதிக்கப்பட்ட கடமை, தெய்வீகமான கடமை அப்படின்னு பெரியவா சொல்கிறார். இப்பொழுது இருக்கிறவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது மட்டும் இன்றி, வருங்காலத்தில் வர்றவங்களுக்கு நம்ம மகா துரோகத்தை செஞ்சு பாவத்தை சேர்த்து கொள்ளாமல் இருக்கவும் இந்த காரியத்தை அவசியம் செய்தாக வேண்டும். அதாவது இந்த காலத்திலேயே வேதத்தை எவ்வளோ லட்சியம் பண்ணுறதில்ல. வருங்காலத்தில் யார் செய்த போகிறாங்க, அதற்காக இவ்வளவு பாடுபட்டு என்ன பிரயோஜனம்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் பெரியவா என்ன சொல்கிறா, எனக்கு அப்படி தோணலை. சக்கரை சுற்றிகிட்டே இருக்கிற போது கீழே போனது மேலே வரத்தான் வரும். இப்பொழுது இத்தனை நவ நாகரீகம் தலை விரித்து ஆடுறதாலேயே இதன் உச்சத்திற்கு போனபின் கீழே இறங்கித்தான் ஆகணும். நவீனத்தில் ஏதோ சௌக்கியம் இருக்கிறதாக நினச்சிக்கிண்டு இப்போ நம்ம எல்லோரும் அதில் போய் விழுந்திருக்கோம். போக போக இதை நல்லா அனுபவிச்சு விட்ட பிறகு இதில் நிறைவே இல்லையே இந்த வாழ்க்கையில், உண்மையில் அசௌக்கியத்தை தானே உண்டாக்கி கொண்டோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம திரும்புவோம். அமெரிக்கா இவ்வளோ உதாரணம் ஒன்றே போகிறோம். ஜனங்களுக்கு தங்கள் மன நிறைவோடு இல்லை அப்படிங்கிற ஒரு சூன்ய உணர்ச்சி தான் உண்டாயிருக்கு. நவீன சுக அனுபவத்தால் வருகிற நிம்மதியின்மையை தொலைச்சிட்டு மறந்துட்டு இருக்கணும்னு தவிக்கிறாங்க. அதில் புத்திசாலிகளாக இருக்கிறவங்க நம்மளுடைய வேதாந்தம், யோகம், பஜனை இவைகளுக்கெல்லாம் வராங்க. மற்றவர்களும் எப்படியாவது இந்த இந்திரிய சுகத்தை மறந்திருக்கிற மட்டும் விசேஷம் அப்படின்னு அதற்காகவே ஏகப்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்டு தூங்கி போகிறாங்க. இந்த ஸ்திதி நம் தேசத்துலேயும் வரக்கூடியது தான். லௌகீக சுகத்தில் இன்னும் ஏதோ பாக்கி இருக்கிறது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அதையும் தான் பார்த்துடுவோமே அப்படின்னு ஓடிக்கொண்டிருந்தாலும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் அடடா இதுவும் சாஸ்வதமாக பிடித்து வைத்து கொள்ள முடியாமல் மறைந்து போகிற சௌக்கியம்தானே அப்படின்னு பிரத்யக்ஷமாக தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நித்திய சுகத்தை தருகிற அத்தியாத்ம விஷயங்களுக்கு ஜனங்கள் திரும்பத்தான் நினைப்பாங்க. அப்பொழுது அவர்கள் இதுவரை சமூகத்துக்கு நிம்மதியை தந்த பழைய வைதீக மார்க்கத்தையே மறுபடியும் பூரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னு நினைக்கிற போது அவர்களுக்கு வேத அத்தியனம் செய்வதற்கே இடமில்லை. அப்படிங்கிற நிலைமையில் இந்த தலைமுறையைச் சேர்ந்த நாம் அந்த சங்கிலியை கத்தரித்து போட்டிருந்தா அது எவ்வளவு பெரிய துரோகம் அது அப்படின்னு பெரியவா கேட்குறார். அதற்கென்ன, அதுக்கு தான் இத்தனை புஸ்தகங்கள் இருக்கே, வேத மந்திரங்கள், யாகங்கள் எல்லாவற்றையும் நம்மவர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற தேசத்துக்காரங்களும் ஆதியோட அந்தம் ஆராய்ச்சி பண்ணி ஏகப்பட்ட வால்யூமாக எழுதி வச்சிருக்கிற புஸ்தகங்கள் தான் இருக்கின்றனவே. அவற்றை பார்த்து வருங்கால தலைமுறைகள் வேதத்தை தெரிந்து கொள்ளட்டமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்கிறார். அது தவிர அஸ்திவாரத்திலேயே இன்னொரு பெரிய கேள்வி பாக்கி இருக்குது. அதற்கு இதுவரை நான் பதில் சொல்லலை, அதையும் சொல்லியாக வேண்டும்னு சொல்கிறா பெரியவா. அது என்ன கேள்வி? அதாவது வேத சப்தம் லோகத்தை ரட்சிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ மந்திரங்கள் அப்படின்னா அவையெல்லாம் சில ஒலிகள், அவை வார்த்தையாக இருக்கின்றன. அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கணும். அவை ரொம்பவும் உயர்ந்த அர்த்தமாக இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் அந்த அர்த்தத்தை படித்து தெரிந்து கொண்டு விடலாமே. வேதத்தை எதற்காக ஒரு கூட்டம் வாழ்நாள் முழுவதும் வாயால் சொல்லி கொண்டிருக்க வேண்டும்? இப்படி சொல்லி கொண்டிருப்பதற்காகவே ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருக்கத்தான் வேண்டுமா? வேதத்தின் அர்த்தம் மங்காமல் இருக்க வேண்டும்னா அதுக்கு புத்தகங்கள் இருக்கின்றனவே. புத்தகத்தில் இருக்கிறத காப்பாற்றுவதற்காக பாரம்பரியமாக ஒரு ஜாதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவரவரும் புத்தகத்தை பார்த்து தத்துவங்களை தெரிஞ்சுக்கலாமே. ஆனால் அர்த்தத்தை மட்டும் சொல்லாமல் வேத சப்தம் இதுவரைக்கும் வந்திருக்கிற கிரமத்தில் மாறாமல் இருக்க வேண்டும். சப்தத்தை வாயால் சொல்லி ரட்சிக்க ஒரு கூட்டம் இருக்க வேண்டும்னு சொல்கிறது ஏன் அப்படிங்கிறது தான்
இந்த அடிப்படையான கேள்வி, இதற்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரியவா ஆரம்பிக்கிறார். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.